வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தற்போதைய சூழலில் புயலாக மாற வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். சென்னையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 24 மணி நேரத்திற்கு கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட 14 விழுக்காடு அதிகமாக பெய்துள்ளதாக பாலச்சந்திரன் தகவல். 3 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பதிவானதாகவும் பேட்டி. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 18 பேர் விடுதலை. ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. கல்வி உதவித்தொகைக்கான குடும்ப வருமான உச்சவரம்பினை 8 லட்சமாக உயர்த்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அதானியை சந்திக்கவும் இல்லை, அவர் தன்னை பார்க்கவும் இல்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். தமிழ்நாட்டில் அதானி நிறுவன முதலீடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் பேச்சு. சொல்கிறோம், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவும் இல்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பாஜக, பாமக ஆதரவளிக்குமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அதானி விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ள இந்தியா கூட்டணியை வலியுறுத்தி வருவதாகவும் பேச்சு. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. அதானி விவகாரம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயார் என அன்புமணி அறிவிப்பு. மின்வாரிய ஊழல் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு தயாரா எனவும் கேள்வி. வன்னியர் உள்ஒதுக்கீட்டு சட்டத்தை அதிமுக முறையாக கொண்டுவரவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆட்சி மாற்றத்திற்கு பின் திமுக நிறைவேற்ற முயன்றதாகவும்
நீதிமன்றம் தடை செய்து விட்டதாகவும் விளக்கம். தடை வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலை, நான் என்ன செய்வது? யாருடைய தவறு? யாருடைய தவறு? இது யாருடைய தவறு? டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை முதலமைச்சர் பதிவிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஏலமுறையில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பில்லை என்பதை வரவேற்பதாக மட்டுமே தம்பிதுரை தெரிவித்ததாக பேட்டி. கொடுத்தாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயெல்லாம் போயிட்டது, பெரிய ஊழல் நடந்தது. அதற்கு பிறகு என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏல முறையில கொண்டாந்தாங்க. ஏல முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். யார் அதிகமா ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்படும். அப்போ அந்த வருவாய் 2 நாட்கள் மட்டுமே பேரவையை நடத்தி அதிலும் 5 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என்று கூறினால் என்ன நியாயம்? ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 113 நாட்கள் மட்டுமே பேரவை கூட்டத்தை நடத்தியுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. 2 நாள் கூட்டத்தொடரில் 18 சட்ட முடிவுகள் நிறைவேற்றம். கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அனுமதி வழங்க மாட்டோம் என உறுதி. மிக்ஜாம் புயல் தூத்துக்குடி வெள்ளத்தின் போது 10 நாட்களுக்கு மேல் மழைநீர் தேங்கியதால் 6000 நிவாரணம். தற்போது ஏற்பட்ட வெள்ளத்தில் 2 நாட்கள் மட்டுமே மழைநீர் தேங்கியதால் 2000 வழங்கியதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். திருவண்ணாமலையில் திட்டமிட்டபடி மகாதீபம் ஏற்றப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு தகவல். எந்தவித ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் தீபத் திருவிழாவை நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக பேச்சு. எந்தவிதமான ஒரு சிறு உயிரிழப்பும் இல்லாமல் எந்தவிதமான சிறு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இந்த தீபத் திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம், சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்த ஆண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணி குறித்து பினராயி விஜயனிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக அரசின் குடிமராமத்து திட்டம் நல்ல திட்டம், அதனை குறை சொல்ல மாட்டேன் என துரைமுருகன் பேச்சு. அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்ட 6000 ஏரிகளை தவிர மீதமுள்ள ஏரிகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல். ஒரு நல்ல திட்டம், நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுவரையில் நானால் இப்பொழுது RRR திட்டம் வந்திருக்கிற காரணத்தால் பல ஏரிகளை அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் சொன்னதையும் அரசு கவனிக்கும். மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் பகுதியில் 45 அடி உயர விசிக கொடிக்கம்பத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம். வருவாய் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவு. டிவி சீரியல்களை தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரிய வழக்கு. மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் வகுப்பறையில் மயங்கி விழுந்து மாணவி மரணம். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளை. அடுத்தடுத்த வீடுகளில் மர்ம நபர்களின் கைவரிசை குறித்து காவல்துறை விசாரணை. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா மகாரத தேரோட்டம் கோலாகலம். மகாரத தேரை அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க இழுத்துச் சென்ற பக்தர்கள். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும் 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. வரும் 21ஆம் தேதி வேலை நாள் எனவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அறிவிப்பு. மன்னார்குடி அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை உறவுக்கார இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம். தப்பியோடிய இளைஞரை கைது செய்து காவல்துறை விசாரணை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயங்கர வெடி சத்தத்துடன் லேசான அதிர்வு. கோவில்பட்டி, புத்தானத்தம், துவரங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர சத்தத்துடன் அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். செகந்திராபாத்திலிருந்து தென்காசி வழியாக கொல்லத்திற்கு சிறப்பு ரயில். நாளை காலை 8 மணி முதல் முன்பதிவு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நியாய விலை கடைகள் மூலம் இலவசங்கள் வழங்குவதற்கு பதிலாக வேலைவாய்ப்புகளை ஏன் ஏற்படுத்தக்கூடாது? ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவது குறித்த வழக்கு விசாரணையில் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம். நடுநிலையுடன் செயல்படவில்லை என கூறி தீர்மானம் கொண்டு வந்ததாக ஜெயராம் ரமேஷ் தகவல். நாடாளுமன்றம் தொடங்கி 10 நாட்கள் கடந்த பிறகும் பிரதமர் மோடி அவைக்கு வராதது ஏன்? அதானி விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் பிரம்மாண்ட பேரணி. நடைமுறையில் உள்ள சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தல். மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அமைதி ஊர்வலம். டெல்லியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும். மனைவி சுனிதாவுடன் ஊர்வலமாக சென்ற முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. ஒடிசா மாநிலத்தில் கடந்த 11 ஆண்டுகளில் 857 யானைகள் உயிரிழப்பு. நோய் மற்றும் மின்கசிவு உள்ளிட்ட காரணங்களால் யானைகள் உயிரிழந்ததாக அம்மாநில சட்டப்பேரவையில் தகவல். இலங்கையின் முல்லைத்தீவில் மீனவ மக்கள் பேரணி. மீனவ சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம்.
உத்தரப்பிரதேசத்தில் 1 லிட்டர் கெமிக்கலில் 500 லிட்டர் போலிப்பால் தயாரித்து 20 ஆண்டுகளாக விற்பனை செய்து வந்த நபர் குடோன்களுக்கு சீல் வைத்து உணவுத்தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் நடவடிக்கை. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் வெளிநாடு செல்ல தடை. அதிபருக்கு எதிராக பொதுமக்களின் போராட்டம் தீவிரம். சென்னையில் நடக்கும் 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி. நாளைய போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதல். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் போட்டி வரும் 15ஆம் தேதி தொடக்கம். லாரா உல்வாத் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் F1 விசா பெற்ற இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 38 விழுக்காடு குறைவு. சீன மாணவர்களுக்கு 8 விழுக்காடு குறைவாக விசா வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். விஜய் கண்டிப்பாக வெல்வார் என அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் நம்பிக்கை. விஜயின் அரசியல் நகர்வு நன்றாக இருப்பதாகவும் கருத்து. சார், விஜய் சார் பத்தின உங்களுடைய அவர் கண்டிப்பா ஜெயிப்பார்மா. அவ்வளவுதான். எப்படி இருக்கு சார் அவருடைய அரசியல்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சென்னையில் 1 மணி நேரம் வானில் பறக்கும் 100 பெண்கள். சிசிடிவி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடிகை பாவனா, நடிகர் நரேன், இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் பங்கேற்பு.